இன்னைக்கு திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் முதல் தேதி மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸோட திரு அரியாரன் சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டரோட ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் எல்லார் மனசுலையும் இருக்கிற பயங்கரமான கேள்வி, எப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லீச்சே என்ன சொல்லியிருக்காரு இதை பற்றி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்மளோட மேயர் திரு டோரி அவர்கள் என்னெல்லாம் கோவிட்னால டொரண்டோவில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, இதனால் அப்டேட்ஸ் என்னென்ன நம்ம ஊரில் அப்படின்றத பற்றியும் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக நம்ம எல்லாரோட மனசுலையும் லைட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், டைரெக்டாக பேசலைன்னா கூட சைல்டு அப்யூஸ், சைல்டு அசால்ட், செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் அசால்ட்டை பற்றி நம்மளோட சைக்கலாஜிக்கல் லெவலில் கஜாயினி வேலாயுதம் அவர்கள் இன்னும் டீட்டெயில்டாக பேச போகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இதை பற்றி தான் இன்றைக்கி கனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கலையரங்கத்தில் ஒரு அழகான மீண்டும் ஒரு இசை ப்ரொடக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்றைக்கி. ஸோ பாடல் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அழகான இசையை நமக்காக கொடுக்க வராங்க, அதையும் தான் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு கனடாவில் அப்படின்ட்டு நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு இன்னும் எவ்வளோ குளிராக இருக்குதுன்னு பார்த்து தானே ஆகணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டாப் ஆஃப் தி ஹவர்க்குள்ளே போகலாம் வாங்க. கண்டிப்பாக என்ன மாதிரியே வீட்டில் சின்ன பிள்ளைங்க வச்சுட்ருக்கிறவங்க எல்லாருமே யோசிச்சுட்ருக்க ஒரு விஷயம், எப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆன்லைன் ஸ்கூல் ரொம்ப வசதியாக இருந்தாலும் பயங்கர டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் அதையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்து ஸ்கூல் படிப்பை அவங்கள அப் டு டேட்டாக வச்சுக்கிறது கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் ஃபிசிக்கலி ரொம்ப என்ன சொல்கிறது, சோம்பேறின்னு சொல்ல விருப்பப்படல, பட் ஒரு வகைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தபடியே எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் எல்லா பிள்ளைங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிள்ளைங்களுக்கு எவ்வளோ முக்கியம், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப்கோர்ஸ் இதுவும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்பவே ரீசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் வேறு வழியே இல்லாமல் இப்போது பேண்டமிக்கில் வீட்டுக்குள்ளேருந்தே படிக்கணும் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது நிறைய பிள்ளைங்களுக்கு. ஸோ அந்த வகையில் எப்போது இந்த பிள்ளைங்க திரும்பி ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்குது. February 1st. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த லாக்டவுன் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வீட்டில் வச்சுக்க இந்த ஆன்லைன் ஸ்கூலிங் February 10th வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றியான அப்டேட் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லெச்சே என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Today, more than 500,000 students across Ontario will be learning in their classroom. This is important progress and only been made possible by the vigilance and the sacrifices all of us have made to stop COVID-19 from circulating within our communities. As kids return to learning in person, my top priority remains the health and the safety of Ontario students, school staff, and their families. On this point, I've been uncompromising. Throughout the pandemic, schools have remained safe and kids have continued to learn. This is not by accident, but rather is a reflection of the comprehensive investments and the measures we have put in place following the expert advice of the Chief Medical Officer of Health. Furthermore, on the advice of medical leaders and with our commitments to continually add layers of prevention onto our schools, we have strengthened measures for when kids return, including enhanced screening when students and staff walk through their school doors in the morning, mandatory masking and better quality masks for students in grades 1 to 3, including when outdoors if physical distancing cannot be maintained, and province-wide targeted asymptomatic testing using both rapid and lab process tests based on the specific circumstance and as decided by the local public health unit. When we first launched targeted asymptomatic testing for students, staff, and their households,
We started in parts of the province which at the time had among the highest numbers of active COVID cases in Toronto, Peel, Ottawa, and York region. Under this initiative, 63 schools participated and approximately 9,000 tests were completed with approximately 200 new cases identified. Through these tests, we found that under 2% of all student cases came back positive, and the majority of positive cases were found in those outside of the school. Today, I'm announcing that we are expanding this testing approach to other areas of the province for schools and childcare settings experiencing either outbreaks or high case counts, or if they happen to be within high priority communities. The first phase of this testing has made it easier to track and prevent the spread of COVID-19 within our schools by helping to identify cases early, to inform public health decisions, and ultimately to manage any outbreaks. The Ministry of Education, along with our partners in the Ministry of Health and Ontario Health, are continuing to work with school boards and health partners to support this testing where it is needed province-wide. Access to robust asymptomatic testing has been offered to each and every public health unit that is welcoming students back to class. And we will continue making this offer as we bring even more students back. In addition to expanding testing and other safety protocols, today we are allocating an additional $381 million in targeted funding to go even further in protecting health and safety of our students. This funding will invest $50 million for improving air quality and ventilation within our schools, such as additional portable HEPA filters and upgrades to provide immediate improvements to ventilation for our students and staff. $65 million additional dollars for health and safety costs, such as board-funded or transportation-related PPE or staffing. $62 million for summer learning supports, including core programming and upgrading courses, special education and mental health programming, reading and math programs, STEM summer programming, and supports for underserved students in our province. We're also announcing an additional $10 million to support mental health of all students and the support of the implementation of the new School Mental Health Ontario Action Kit, funded and additional funding for Kids Help Phone. We're providing $60 million for online learning, including elementary remote learning course packs, $80 million for student devices such as more laptops and tablets, and much more. And with this additional funding, Ontario schools are being provided with more than $1.6 billion in critical supports to protect the health and safety of our students, of our staff, and of all Ontario families. ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்த வாரம் ஸ்கூல் தொடங்குது அப்படின்னு பேசினோம்னா அதோட நிறையாவே கன்சர்ன்ஸ் வரும். கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம செப்டம்பர்லேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆன்லைன் ஸ்கூலிங்காக இருக்கட்டும் இல்லை இன்பர்சன் ஸ்கூலிங்காக இருக்கட்டும், ரெண்டு வகையிலையுமே டீச்சர் ஷார்ட்டேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் மெனி ரீசன்ஸ். சில பேர் வந்து ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ், ஹெல்த் ரீசன்ஸ்னால சில பேர் சிக்காகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய செக்டார் வந்து அவங்களோட பிள்ளைங்களுமே ஸ்கூல் கோயிங் ஏஜோ இல்லை டே கேர் போகிற ஏஜாக இருந்து அவங்களால அந்த பிள்ளைங்களை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் அவங்களாலையுமே வந்து திரும்பி வேலைக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நிறைய டீச்சர்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ட்டு செப்டம்பர்லேருந்து இப்போ ஃபெப்ரவரி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5 months அவங்களுக்கு டைம் எடுத்து இப்போ ஒரு பெட்டரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியாவோடு வந்திருக்காங்க. அதாவது புதுசாக கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவங்கள உடனே ஹையர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றியும் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Now, I've spoken to you about how many schools are experiencing short-term staffing issues because of the COVID-19 pandemic. Now, despite what some will say, there are not tens of thousands of teachers available to enter our schools and educate our students. To ensure we keep distancing in our classroom, we need to be creative. To provide immediate access to potentially thousands of young, capable, innovative educators, we have worked with the Ontario College of Teachers over the past weeks to introduce a new temporary certificate for eligible teacher candidates that will allow school boards to employ eligible teacher candidates when there are no occasional teachers available from their current lists. This is an important initiative
that will benefit students in schools across the province and provide valuable work experience for the future leaders in our education system. Crucially, it means that we will meet our staffing needs and will be able to keep our schools open. At the heart of our public education system is a shared responsibility to ensure the success of all students. That's why our government remains firmly committed and focused on providing school boards, students, and families with the resources they need to stop the spread of COVID-19. Well, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒன்டாரியோவில் நிறைய செக்டர்ஸில் ஏற்கனவே ஸ்கூல்ஸ் தொடங்கப்பட்டுருச்சு. ஹாட்ஸ்பாட்ஸில் தான் மெயினாக இன்னுமே டிலே ஆகிட்டுருக்குது. அகெயின் ஃபார் த சேம் ரீசன் நம்பர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால சேஃப்கார்ட் பண்ணிட்டு தான் ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்மளோட மேயர் மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீமியர்ஸுமே வந்து இதை பற்றி ரொம்ப கிளியராக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட ப்ரீமியர் என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். Now, I've spoken to you about how many schools are experiencing short-term staffing issues because of... Absolutely. So our goal is to focus on getting the schools open by February the 10th. I had a good conversation with the minister this morning, Dr. Williams, and I know the minister will be coming out the next day or two to announce that. That's our goal, February 10th. I know the parents want the kids back in school. We want them back in school. And the kids want to get back in school, and we just want to make sure that we get the 100% green light from Dr. Williams and the other medical officers of health in the hot areas, be it Dr. Lowe and Peel, Dr. Davila in Toronto, but our goal is to open up on February the 10th. And how can we guarantee that kids are going to be safe when they go back? Well, we've had enhanced testing, and we have the HEPA filters. We're going to do more screening. We have over 50,000 tests, the antigen test ready to go. Our number one priority is to make sure our children are safe. And I've said right from the beginning, I won't jeopardize our children for a second. If it's not safe, we aren't sending them back. Once we get the okay from the Chief Medical Officer of Ontario to send them back, we're going to send them back, because I know it's a struggle for the kids, it's a struggle for the parents, especially the parents working at home or even working outside coming home. It's very, very difficult. So February 10th is our goal to get it open. As long as, let me qualify that, as long as we don't see the numbers just skyrocket and it's going in the right direction. It's going down opposed to up right now. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட ப்ரீமியர் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு தான் விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தால் தான் அடுத்தடுத்த படிகள் ஸ்கூல் ரீஓப்பனிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம லாக்டவுன் விட்டு வெளியில் வரதாக இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். ஸோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது கோவிட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் மொத்தமாக 3,738 நியூ கோவிட் கேசஸ் இருக்குது. அதில் ஒன்டாரியோவில் மட்டும் 1,969, கியூபெக்கில் 890, ஆல்பர்ட்டாவில் 355, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 277, சஸ்குவாஷானில் 147, மேனிடோபாவில் 89, நியூ பிரான்ச்விக்கில் 8 கேசஸ், பிரின்சஸ் எட்வர்ட் ஐலாண்டில் 2, நோவா ஸ்கோஷியாவில் 1 கேஸ் இருக்குது. ஸோ அகேன் ஒன்டாரியோ தான் ஹையஸ்ட் நம்பர். இதனால தான் நம்ம ரொம்ப கன்சர்ன்டாகவே இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த நம்பர்ஸ் இன்னும் குறையணும்னு தான் விருப்பப்படுறோம். ஸோ இந்த மாதிரியான கோவிட் நியூஸஸ் நிறைய இந்த மாதிரி கேட்டுட்ருக்கும் போது நம்ம யூஸ்வலான கொண்டாட்டங்களை நிறையவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக ஸ்கூல் டைம் செப்டம்பரில் ஆரம்பித்ததுலேருந்து நிறையாவே ரெக்கக்னிஷன், நிறைய ஹெரிட்டேஜ் செக்டர்ஸ்க்கு ரெக்கக்னிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கூல் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் ஜான்வரி வந்து அஃப்கோர்ஸ் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்தை ரொம்பவே விமர்சையாக அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரியே ஃபெப்ரவரி வந்து பிளாக் ஹெரிட்டேஜ் மந்த், இந்த ரெக்கக்னிஷன் ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வருஷம் 25th இயர் ஜூப்ளி இயர்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து 95ல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜீன் ஆகஸ்டின் அப்படின்றவங்க டீச்சராக இருக்கும் போது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு ரெக்கக்னிஷனை 95ல் ஆரம்பிச்சு. ஸோ இதோட 25 இயர்ஸாக இந்த ரெக்கக்னிஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஜீன் ஆகஸ்டின் யார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் எம்பி, பிளாக் கெனேடியன் எம்பியாக
தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 93ல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மந்த்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால இன்னும் நிறையவே அவங்கள பிளாக் பீப்புள் அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களோட நிறையா அவங்க வாங்கியிருக்கிற விருதுகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க செஞ்சுருக்கிற போராட்டங்கள் கஷ்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த மாதத்தில். ஸ்கூல் போர்டாக இருக்கட்டும், மற்ற இடங்களையுமே வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Today marks the first day of Black History Month in Toronto. This is an important month for many of our residents. In fact, it's an important month for all Toronto residents as we continue to address some very serious issues in our city. In the immediate short term, we continue to manage the pandemic and in particular to address issues of equity and the extraordinary impact that COVID-19 has had on a number of communities within our city, including the Black community. In that regard, we will be bringing forward later this week a series of initiatives meant specifically to provide supports to the Black community in Toronto so as to help the members of that community to fight off the virus, its effects on them, and to try to address some of the root causes for the extraordinary impact on them, as well as addressing the issue of the vaccine soon to be made available to them. The Black History Month itself is a month spent celebrating and recognizing the many achievements of Black Torontonians and Canadians. The Black communities in our city have played a big role in building up the city and have created big moments in our city's history. We need to do a better job of acknowledging that and making sure people understand and know that. This month presents us with a learning opportunity, an opportunity to be better allies and demand for better. This past year has been a turning point in the fight against anti-Black racism. We have seen peaceful protests and people coming together to take a stand against racism in all of its forms. The fight against anti-Black racism is vital, now more than ever, as we continue to battle the ongoing pandemic, which has brought into even starker relief social inequities and social economic inequities within our city. These are impacting our Black residents disproportionately. This is unacceptable, and we need to do better. And we are working hard to address it. While this month is a time for us to celebrate, it's also a reminder of the work that we must do to eliminate anti-Black racism in our city and the hard work that lies ahead in continuing to create an equitable and inclusive city. Doing that requires the will and the determination that I can assure you that I have as mayor, shared with my council colleagues, and an unprecedented public consensus among the residents of our city. Beyond the will and the determination, we do have to better inform ourselves about the centuries-long Black history in Toronto. The good, which has consisted of pioneering and of achievement, and the bad, the racism, the inequities, and the opportunities denied. We need to have a greater awareness of all of it if we are to really move forward as a city. As with many other annual events and days of recognition over the past year, the city's had to find ways to celebrate Black History Month virtually. The city has created some great online content that can be viewed at any time by anyone. This year, to commemorate Black History Month, the city's Confronting Anti-Black Racism Unit will use their Twitter account to highlight the great work being done by some community-based agencies and groups that the city has partnered with to support the Black communities in need throughout this pandemic. The work of these community-based agencies and groups and others has been critical in helping the city to support some of its most vulnerable residents. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brilliant Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். So, MP Accounting and Finance Services திரு Ariaran Chartered Professional Accountant-ஓட ஆதரவில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் அடுத்ததாக கெனடிய வளத்தை பார்க்க போகிறோம்.
இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் கண்டிப்பாக பேச போகிறோம். சைக்கலாஜிக்கலி பிள்ளைங்களுக்கு எத்தனையோ வகையான ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐ திங்க் க்ரோயிங் இயர்ஸில் அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. படிப்பாக இருக்கட்டும், இல்லை இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸ்னால இதெல்லாம் நிறையவே இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நம்ம கெனடிய வளத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கான இமோஷ்னல் ஸ்ட்ரெயின், அவங்க வந்து நிறையா படிக்கக்கூடிய நேரங்களாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இதனால் வரக்கூடிய ப்ரெஷர்ஸ், இதெல்லாம் நிறையவே பார்த்துருக்கோம். இன்றைக்கி இன்னும் ஊடுருவி இன்னுமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு குளோபலான ஒரு இஷ்யூன்னு தான் சொல்லுவேன். எல்லா செக்டர்ஸ்லையுமே இந்த இஷ்யூவை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறோம். செக்ஷுவல் அசால்ட் இது வந்து ரொம்பவே யுனிக்கான விஷயம் when it comes to kids. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இதை ரெக்கக்னைஸ் கூட பண்ணுறதுக்கு தெரியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதை வந்து ஏர்லியாகவே சொல்லி கொடுக்கணும். அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான இண்டிவிஜுவல் டீச்சிங், ஸ்கூல் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இதை எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லேயுமே இருக்கிறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இன்றைக்கி கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்மளோட சொசைட்டிக்குள்ளே ஒரு கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறையா சைல்ட் ப்ரோனோகிராஃபி அண்ட் கனெக்ஷன்ஸ், இதுக்கான மெட்டீரியல் எல்லாம் ப்ரொசஸ் பண்ணதுக்காக ஒரு 33-year-old விட்பி பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அகெயின் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். நிறையா அகெயின் ரொம்ப அப்யூசிவாக இருக்கிறதுக்கும் பெரிய ரீசன் வந்து சின்ன பிள்ளைங்கன்ற நேரத்தில் நிறையா அட்வான்டேஜஸான ஒரு சுச்சுவேஷனாக போகுது. அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது ஃபஸ்ட் டைம் இல்லை, இதே மாதிரியான ஒரு கேஸ் லாஸ்ட் இயருமே நம்மளோட தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இதனால் எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி கெனடிய வளத்தில் நம்ம பேச போகிறோம் செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி, சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி. கஜாயினி வேலாயுதம் அவர்கள் நம்மளோட டீட்டெயில்டாக பேச போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்றைய தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து child abuse or childhood sexual abuse. ஸோ childhood sexual abuse என்று சொன்னால் குழந்தை பிள்ளையில் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறது. அது சிறாராக இருக்கலாம், ஒரு வயசு குழந்தையாக இருக்கலாம், இல்லாட்டி 13 வயசு ஒரு சிறுவனோ சிறுமியாக இருக்கலாம். இது வந்து அநேகமான நேரத்தில் வந்து இந்த பாலியல் துஷ்பிரயோகம், அதாவது childhood sexual abuse வந்து அநேகமான நேரத்தில் வந்து தெரிஞ்ச ஒரு ஆளால் தான் இந்த பிள்ளைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். தெரிஞ்ச ஒரு ஆள் என்று சொல்லும் பொழுது வந்து உறவினராக இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு அங்கிளாக இருக்கலாம், இல்லாட்டி போகிற டியூஷன் சென்டர்லேயும் இருக்கலாம். டியூஷனுக்கு பிள்ளைய வந்து படிக்கிறதுக்கு அனுப்புகிற இடத்துல வந்து பாலியல் ரீதியாகவும் வந்து துஷ்பிரயோகம் அல்லது துன்புறுத்தல் நடக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பிள்ளைகள் அநேகமான நேரத்தில் வந்து அவைக்கு என்ன நடக்குதுன்றும் அவைக்கு வந்து தெரியாத ஒரு வயசு, மற்றது என்ன நடந்ததுன்றும் சொல்லி அவைக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அவைக்கு பல நாள் எடுக்கும். அநேகமான நேரத்தில் வந்து அவன் வயசை பொறுத்து சில பிள்ளைகள் வந்து அவட தாயோ தகப்பனோ இல்லாட்டி அவட கேர் கிவர்ஸ்ட்டு சொல்கிறதுக்கு வந்து யோசிப்பினோம். ஏனெண்டா முதல் அவைக்கு நடந்தது என்றும் ஒரு இடத்துல தெரியாத பொழுதும் தெரிஞ்சாலும் வந்து அம்மா அப்பாட சொன்ன என்ன நடக்கும், அம்மா அப்பாட சொன்னால் அவள் வந்து ஹர்ட் ஆகிவினுமா, அவள் வந்து கவலைப்படுவினுமா, என்ன நடக்குன்னு சில நேரம் வந்து பிள்ளைகள் சொல்கிறே இல்லை. சொல்லாமல் அவைக்குள்ளே வச்சு சில நேரம் விபரீதமான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பிள்ளைகள் வந்து 8 வயசில் நடந்த துன்புறுத்தலால், அதாவது பாலியல் துன்புறுத்தலால் 18 வயசு 20 வயசு 25 வயசு மட்டும் அவை வந்து ஆடட்டியும் சொல்லாமல் அவைக்குள்ளேயே அந்த வேதனையை வந்து அனுபவித்து கொண்டு அவள் இருப்பினோம். யார்கிட்ட சொன்னால் நம்புவினும், சொன்னாலும் நம்புவினுமா, அதுவும் ஒரு நெருங்கின நண்பர், அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இல்லாட்டி ஒரு டியூஷன் சென்டரில் நடந்த ஒரு பிரச்சனை, இல்லாட்டி ஒரு ஒன்று விட்ட மச்சான், ஒன்று விட்ட சகோதரம், அப்படியான ஒரு ஆள் வந்து பிள்ளையான முறையில் நடந்து கொண்டால் அந்த என்னென்று நம்புவினம் என்ற நல்ல நெருங்கி பழகக்கூடிய ஆட்கள் வந்து என்னென்று
இப்படியான வேலையை செய்வேன்னு சொல்ல அந்த கேள்வி எழும்பேக்க வந்து அந்த பிள்ளை மீது நம்பிக்கை இல்லாமல் போகிற நேரத்தில் தான் அந்த பிள்ளை வந்து அநேகமான நேரத்தில் சொல்கிறதுக்கு தயங்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து டிப்ரெஷன், ஸோ இந்த பிள்ளைகள் வந்து வெளிக்காட்டுற விதங்கள் நிறைய இருக்குது. அதாவது சைக்கலாஜிக்கலியாக மென்டல் ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்படுற பிள்ளைய வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து இந்த அறிகுறியை காட்டுவினம். ஸோ அவைக்கு வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருந்தால் அல்லது செக்ஷுவல் அசால்ட் நடந்திருந்தால் சொல்லாட்டி அவ வந்து நிறைய நேரத்தில் வந்து அவைக்கு நித்திர கொள்றதுக்கு கஷ்டப்படுவினம், கெட்ட கனவுகள் வரும். இல்லாட்டி நித்திர கொள்கிற நேரத்தில் வந்து போயிடுவினம். இல்லாட்டி ஸ்கூலில் வந்து குழப்படி செய்வினம். படிப்பு விஷயத்தில் வந்து நல்லா படித்த பிள்ளை வந்து திடீர்னு வந்து மார்க்ஸில் வந்து குறைவாக மார்க்ஸ் எடுக்க வலிக்கணும். கிளாஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்படி செய்வினம். மற்ற பிள்ளைகளோட சண்டை பிடிப்பினம், டீச்சர்ஸோட எதிர்த்து கதைப்பினம். இல்லாட்டி நல்ல ஓடி ஆடி திரிஞ்ச ஒரு பிள்ளை வந்து அமைதியாக இருக்கும். அதாவது யாரோடையும் கதைக்காது, யாரோடையும் பேசாது, அவையில் ரூம்லேயே இருப்பினம், வெளியில் வந்து ஆக்களோட கதைக்க மாட்டினோம், ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு ஒன்று செய்கிறதுக்கு வந்து மோட்டிவேஷனும் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பெற்றோராக இல்லாட்டி ஒரு கேர் கிவராக இருந்து கொண்டு நாங்கள் வந்து பிள்ளைகள் என்ன செய்யணும், எங்கே போயினோம் என்றெல்லாம் நாங்கள் விசாரிக்க வேணும். டியூஷனுக்கு அனுப்புகிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய கேள்வியில் இருக்க, என்ன செய்துட்டு வந்தீங்க, என்ன நடந்ததுன்னு நாங்கள் வந்து பிள்ளைகளோட ஒரு பெற்றோராக இருந்து நாங்கள் பிள்ளைகளோட என்ன நடக்குது, அன்றாட நாளில் என்ன நடக்குதுன்னு அவையிட்ட தெரிஞ்சு கொண்டால் தான் நாங்கள் அவைக்கு ஏற்ற மாதிரி உதவியில் நாங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த நம்பிக்கை உருவாகிற இடத்துல வந்து பெற்றோருக்கு வந்து கட்டாயம் ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குது. என்னென்று என்ற பிள்ளைகளோட கதைச்சு அவை வந்து என்னன்னு வந்து நம்பிக்கை வச்சு என்னோட கதைக்கலாமண்டு. ஸோ இப்படியான அறிகுறி நீங்கள் கண்டு நீங்கள் கிளாஸில் குழப்படி செய்யணும், மார்க்ஸ் வந்து ஸ்லிப் ஆகுது, இல்லாட்டி வீட்டில் வந்து பிரச்சனை, தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் மேலே இருந்து அவையோட சண்டை பிடிக்கிறது, வீட்லேயும் உங்களோட கதைக்காமல் இருக்கிறதுன்னு சொன்னால் பிள்ளைகளோட பேசாமல் அவையோட கதைக்கிறதுக்கு முயற்சி எடுங்கோ. என்னென்று கதைக்கலாம், பிள்ளைகளோட என்ன நடக்குது, ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏதாவது நான் உதவி செய்யலாமா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் நம்பிக்கையாக சொல்லலாம் என்ன பிரச்சனைன்னு. அவள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வார்டு இடத்துல வந்து அவள் வந்து சொன்னால் அந்த இடத்துல வந்து நிறைய நேரத்தில் வந்து நம்பிக்கைன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இன்னாடு வந்து செய்தினமான்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் முக்கியம் வந்து அந்த பிள்ளையை நாங்கள் நம்ப வேணும். ஓகே இப்படி நடந்தது, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலாம்ண்டு. அநேகமான நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழ் சமூகம் மட்டுமின்றில்லை, பெரும்பாலும் நிறைய சமூகத்திலும் இது நடக்கிறது. இந்த பிரச்சனையை வந்து வெளியில் கொண்டு வராமல் ஒரு பொம்பளை பிள்ளையாச்சு, ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து வெளியில் சொல்கிற இந்த விஷயங்களை சொன்னால் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நடக்குமெண்டு, இல்லாட்டி மற்றவட வாழ்க்கை நடக்குமென்று சொல்லி நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து வெளியில் தெரியப்படுத்துறதில்ல. ஸோ நாங்கள் முக்கியமாக அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன உதவி செய்யலாம், அந்த பிள்ளைக்கு வந்து என்ன மாதிரி கவுன்சிலிங் சப்போர்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் பார்க்க வேணும். இது வந்து சிறுமியோ சிறுவனுக்கு பிடிச்சு பார்க்குற ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு பாலினத்துக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. ஸோ நாங்கள் கட்டாயம் வந்து இந்த எதிர்காலத்தில் வந்து இது ஒரு பிரச்சனையாக போகும் வந்து ஒரு அடல்ட்டாக ஆகிற வயசில். ஸோ கட்டாயம் அப்படியான பிரச்சனை இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஒரு பிள்ளைகளோட கதைச்சு அவைக்கான உதவியில் வந்து நீங்கள் பெற வேண்டும். ஸோ இன்றைய டாபிக் நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த டாபிக் நாங்கள் வந்து அடுத்த முறைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
கண்டிப்பாக கஜாயினி வேலாயுதம் அவர்கள் சொன்ன மாதிரி பிள்ளைங்களோட பேசுகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் நம்மளுக்கு தெரியாமல் பிள்ளைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த ரீசெண்ட் கேஸ் விட்பியில் ஒரு 33-year-old மேல், அவர் பேர் வந்து கார்த்திக் மணிமாறன். இவர்கிட்ட வந்து நிறையவே சைல்ட் ப்ரோனோகிராஃபி மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் 2020 இன்டர்நெட் சைல்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் யூனிட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் யூனிட்டே இருக்குது. அவங்க வந்து அலர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க டியூ டு இல்லீகல் இமேஜஸ் வந்து அப்லோட் செய்யப்பட்டிருக்கு இவரோட அக்கௌண்ட்லேருந்து ஸ்னாப்சாட்டில். ஸோ அதிலேருந்து ஆரம்பித்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் இவர்கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்கிறத கண்டுபிடிச்சி இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டுரம் போலீஸ். ஸோ இதை பற்றியான எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலுமே டுரம் போலீஸை காண்டாக்ட் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அகேன் வீட்டில் பிள்ளைங்க இருக்கும்போது நிறைய அவங்களோட பேசுகிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான அவங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லைனாலும் ஏதோ சில இன்னும் மைன்யூட்டான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கவலையான விஷயங்களாக இருந்தாலுமே அகேன் நம்ம ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக கவனித்து இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு தான் சொல்லணும். வேறு வழியில் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு யங் கலைஞர் தான் நம்ம அடுத்த இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ரிஷி இவரோட பெயர் ஸ்ரீ ரிஷி. இவரோட யூடியூப் சேனல் வந்து ரிதம் ஆஃப் ரிஷின்னு இவர் வச்சிட்ருக்கார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதே இந்த காலத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இவர் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாரு. வயலின், வீணை மற்றும் கீபோர்ட் எல்லாமே வாசிக்கிறாரு. ஸோ அவரோட ஒரு அழகான இசை அருவியில் பார்க்கலாம் வாங்க. Hi everybody, my name is Rishi and I'm 10 years old. I really love music. My favorite instruments are veene and drums. I've been learning veene from Genevieve teacher and for over 1 year. I've also been learning keyboard and been taking my exams at the Royal Conservatory of Music. My dad helps me recreate covers of various Tamil songs, and he sometimes joins in by playing Mirutangam or Tabela. Today, I'm going to be playing 1 or 2 songs, and I hope you will enjoy it. If you would like to watch all my other videos, you can go on Instagram and Facebook or YouTube and search up the name Rhythm of Rishi and watch my videos. Thank you for supporting me through my musical journey, and have a good day.
பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை நிறையவே கேட்டிருப்போம். ட்ராவலிங் தவறுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து, இந்த பெண்டமிக் ஆரம்பித்ததுலேருந்தே. இப்போ இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இங்கேருந்து நிறையா வெக்கேஷன் டெஸ்டினேஷன்ஸ் லைக் மெக்சிகோவாக இருக்கட்டும், மற்ற கரேபியன் ஐலண்ட்ஸ்க்கான ஃப்ளைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக்கே. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு தான் கவர்மெண்ட்லேருந்தும் இருக்கட்டும் ரெகுலர் பீப்புளுமே சொன்னாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் புது ஸ்ட்ரெயின்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இந்த மாதிரியான ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அப்படின்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டா, அதுலேயும் ஒரு சின்ன லூப் ஹோல் ஒன்று யூஸ் பண்ணப்படுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து அஃப்கோர்ஸ் அகேன் கனடாலேருந்து போகக்கூடிய எல்லா ஃப்ளைட்ஸுமே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டெஸ்டினேஷன்ஸ்க்கெல்லாம் அது சன்விங்காக இருக்கட்டும், லோக்கல் ஃப்ளைட்ஸ் நிறையவே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் யூஎஸ்க்கான ஃப்ளைட்ஸ் ஓப்பன் அப்படின்ற ஒரு சின்ன லூப் ஹோலை வச்சு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறையா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லூப் ஹோல் எப்படி சொல்லணுன்னா, இன்னுமே நீங்கள் வந்து டொரண்டோலேருந்து கேன்கூன்கோ இல்லை மற்ற கரேபியன் ஐலண்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புக் பண்ணலாம் அந்த ஒரு ட்ரிப்பை. எப்படின்னா யூஎஸ் ஃப்ளைட்டுன்ற பட்சத்தில் அவங்க இங்கேருந்து கிளம்பி யூஎஸில் ஒரு ஸ்டாப் ஓவர் பண்ணி அங்கேருந்து திரும்பி உங்களை கனெக்ட் பண்ணி யூனோ டெஸ்டினேஷன்ஸ்க்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதோட ரிஸ்க் வந்து நீங்கள் யூஎஸில் இறங்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் நிறைய இடங்களில் தான் இருக்குது. அதை ஒரு அட்வான்டேஜாகவே எடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கெனேடியன் ஃப்ளைட்ஸ்னால இது பண்ண முடியாது. ஸோ அவங்க ஏற்கனவே ஃபினான்ஷியலி ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகிட்டுருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸை வச்சு மற்ற ஃப்ளைட்ஸ் எடுத்துக்கும் போது அகேன் நம்மளோட லோக்கல் எக்கானமி இன்னுமே அடிப்படும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஹோப்ஃபுல்லி கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து இந்த ஒரு லூப் ஹோலை எப்படியாவது அடைச்சி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான ட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ பார்க்கலாம் இதை அவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்க மற்ற ட்ராவலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபெட்ரல் கவர்மெண்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸுக்கு கெனடியன்ஸாக இருந்தாலுமே கனடாவுக்கு வந்த உடனே அவங்க மேண்டட்டரியாக கோவிட் டெஸ்ட்டை எடுக்கணும். அண்ட் அவங்க வந்து 14 days குவாரண்டைன் ஸ்பெசிஃபைட் ஹோட்டல்ஸில் தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ட்ராவலர்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் $2,000 ஆகும். இந்த மாதிரியான குவாரண்டைன் அப்படின்றது ரொம்ப பெரிய பட்ஜெட் ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு. அகேன் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ட்ராவலை அவாய்ட் பண்ண முடியுமோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரல. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வந்துடும் தான் சொல்கிறாங்க. அண்ட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள் டேட் வந்து Thursday 4th of February கூட இந்த ரூல் வந்து அமலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஃபெட்ரல் லெவலில். பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, இங்கே டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டில் வந்து டெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரத்துலேருந்தே. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் டொரண்டோ ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே கோவிட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் 14 days அவங்க குவாரண்டைன் பண்ணணும். பட் ஹோப்ஃபுல்லி நெகட்டிவ் டெஸ்ட் வந்துட்டாலுமே 14 days நீங்கள் குவாரண்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் இன்னும் ஹோட்டல் குவாரண்டைன் அந்த லெவலுக்கு போகாமல் வீட்டிலே குவாரண்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்துகிட்ருக்கு அப்படின்றத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆன் தட் நோட் இப்போது மற்றபடி இன்னும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு கனடாவில் நியூஸ் செக்டரில் அப்படின்றத பார்ப்போம். வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 1 திகதி திங்கட்கிழமை.
MP Accounting Finance Service Inc. Chartered Professional Accountant Ariaran ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சிறுவர் ஆபாச புகைப்படங்களை வைத்திருத்தல் தொடர்புடைய பல குற்றச்சாட்டுக்களை விட்பி நகரைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் எதிர்கொள்கின்றார். 33 வயதான கார்த்திக் மணிமாறன் என்பவர் மீது டுரம் பிராந்திய காவல்துறையினர் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளார்கள். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பமான விசாரணையின் எதிரொலியாக இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருந்து ஏராளமான மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டு அவை புலனாய்வாளர்களினால் தடயவியல் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த பகுப்பாய்வின் விளைவாக அடையாளம் காணப்படாத பல பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பதாக புலனாய்வாளர்கள் நம்புகின்றார்கள். அவர்களை அடையாளம் காணும் முயற்சி தொடர்வதாக டுரம் காவல்துறையினர் கூறியிருக்கிறது. ஸ்னாப்சாட், டிக்டாக், ஒமேகல், லைக்கி, கிக் மெசஞ்சர் உள்ளிட்ட பல இணைய பயன்பாடுகளை குறித்த சந்தேக நபர் கடந்த ஆண்டில் உபயோகித்துள்ளார். இவருடன் இணையத்தில் தொடர்பு கொண்ட அனைவருடனும் பேச புலனாய்வாளர்கள் விரும்புகின்றார்கள். கோவிட் தொற்றின் தென்னாப்பிரிக்க திரிவின் முதலாவது தொற்றாளர் இன்று ஒன்டாரியோவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஒன்டாரியோ அரசாங்கம் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. இந்த தொற்றாளருக்கும் பயணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மாகாணத்தின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி டேவிட் வில்லியம்ஸ் கூறியிருக்கின்றார். பீல் பிராந்தியத்தில் வசிப்பவராக அடையாளம் காணப்பட்ட இவர் சமீபத்தில் பயணம் செய்யவில்லை எனவும் பயணம் செய்த எவருடனும் தொடர்பு கொள்ளவில்லை எனவும் கூறப்படுகிறது. மிசிசாகாவில் ஒருவரிடம் இந்த திரிபு கண்டறியப்பட்டதாக பீல் பிராந்திய பொது சுகாதார சபை ஒரு அறிக்கையில் அறிவித்திருக்கிறது. இந்த திரிபு ஏனைய திரிபுகளை விட வேகமாக பரவக்கூடியது என நம்பப்படுகிறது. ஆனாலும் இந்த திரிபின் தாக்கம் மிகவும் கடுமையானதாக இருக்குமா என்பது தெளிவாகவில்லை என்பதையும் தலைமை மருத்துவ அதிகாரி கூறியிருக்கின்றார். தென்னாப்பிரிக்க தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்பர்டாவிலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய பிரச்சனைகள் குறித்து கனேடிய பிரதமரும் அமெரிக்க துணை அதிபரும் இன்று கலந்துரையாடியுள்ளார்கள். அமெரிக்காவின் துணை அதிபரான கமலா ஹாரிஸ் பதவியேற்ற பின்னர் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவருடன் முதல் தடவையாக இன்று உரையாடியுள்ளார். இன்றைய தொலைபேசி உரையாடலில் அமெரிக்க பொருட்களை மாத்திரம் வாங்க கோரும் அமெரிக்காவின் புதிய கொள்கை, பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இன்றைய அழைப்பில் ஜனநாயக கொள்கைகளின் மையம், துப்பாக்கி கடத்தல், பாலின அடிப்படையிலான வன்முறை, 2 கனேடியர்கள் தொடர்ந்து சீன காவலில் வைத்திருப்பது உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடப்பட்டதாக கனேடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் கனேடிய பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று குறித்தும் இன்று உரையாடப்பட்டுள்ளது. ஆனாலும் கோவிட் தொற்றின் பரவலுக்கும் புதிய இறுக்கமான பயண நடவடிக்கைகளுக்கும் மத்தியில் இந்த சந்திப்பு ஒரு மெய்நிகர் சந்திப்பாக அமையும் என கூறப்படுகிறது. விமானம் மூலம் ஒன்டாரியோ மாகாணத்துக்கு வரும் சர்வதேச பயணிகளுக்கான கட்டாய கோவிட் சோதனை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. தொற்றின் பரவலை தடுக்கும் முயற்சியாக இந்த கட்டாய சோதனையை அமுல்படுத்த டக்ஃபோர்ட் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த அறிவித்தலை மாகாண முதல்வர் ஃபோர்ட் வெளியிட்டிருந்தார். இன்று P.s.ச சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக கனடா வரும் பயணிகள் இந்த கட்டாய சோதனையை எதிர்கொண்டனர். இந்த நடைமுறை விரைவில் அமெரிக்காவுக்கும் ஒன்டாரியோ மாகாணத்துக்கும் இடையிலான நில எல்லை கடப்புகளுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இன்று மொத்தம் 3738 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1969, கியூபெக்கில் 890, அல்பர்டாவில் 355, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 277, சஸ்கேச்சுவானில் 147, மனிடோபாவில் 89, நியூ பிரன்ஸ்விக்கில் 8, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 2, நோவஸ்கோஷியாவில் 1 என இன்றைய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 36, கியூபெக்கில் 32, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 21, அல்பர்டாவில் 10, சஸ்கேச்சுவானில் 2 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 7,83,589 தொற்றுகளும் 20,136 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 7,11,708 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட் அரிஹரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸோ டொரண்டோவில் போன வீக்கெண்ட், அதாவது இப்போ நேற்று முந்தா நேற்று அண்ட் ஃப்ரைடே ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. கோல்டஸ்ட் டேன்னு தான் சொல்கிறாங்க இது வரைக்கும். வின்டரில் வந்து இந்த வீக்கெண்ட் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வாரமும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம எல்லாமே யோசிச்சுட்ருக்கோம். அந்த வகையில் மான்ட்ரியலில் நாளையிலேருந்து தொடங்கி பயங்கரமான ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் வரப்போகிறதா வெதர் ரிப்போர்ட் இருக்குது. 10 to 20 centimeters ஆஃப் ஸ்னோ விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரவுண்ட் கியூபேக் அண்ட் மான்ட்ரியல் ஏரியாஸில். ஸோ அந்த வகையில் நாளைக்கு வெதர் எல்லா மெயின் சிட்டிஸில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°7 நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°2, அதிகுறைந்த வெப்பநிலை 0°7. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°3, அதிகுறைந்த வெப்பநிலை 0°3. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°15. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு குட் ஈவினிங் கனடா வந்து எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் திரு அரியரன் சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டோட ஆதரவில் இன்னைக்கு உள்ள குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவேற்க வருகிறது. மீண்டும் உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எங்களோட சேனலில் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. இன்னும் பெட்டராக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் முயற்சி எடுப்போம். ஸோ யூடியூப்பில் அஃப்கோர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் எங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து ரசித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையுமே ஷேர் பண்ணுங்கள். எவ்ரிடே கனடாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறையவே நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் குட் ஈவினிங் கனடாவிலேருந்து. ஆன் தட் நோட் நாளைக்கு மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.